பராசக்தி திரைப்படம் வெளிப்படுத்தியிருப்பதா அண்ணாமலை பேசியிருக்கிறார். காங்கிரஸ் செய்த துரோகத்தை தான் பராசக்தி படம் காட்டியுள்ளதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டிற்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பதிலளித்துள்ளார். உங்களை அழைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க சார். 18ஆம் தேதி டெல்லியில கூட்டம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன கூட்டம்? எப்பவுமே ஒரு தேர்தல் வரும்போதும் முக்கிய தலைவர்களை அழைத்து கருத்து கேட்பார்கள். அந்த கருத்தின் அடிப்படையில் எலெக்ஷன் பிரிப்பரேஷன் மீட்டிங் என்று சொல்லுவார்கள். தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் அது 18ஆம் தேதி நடக்க இருக்கு. பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை வந்து மகாராஷ்டிரா சிவசேனா கட்சியை வந்து மீண்டும் மும்பையில கால் வைக்க முடியாது விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அவர் பேசின பேச்சுக்கு எங்கேயும் கால் வைக்க முடியாது. நாமெல்லாம் மன்னிச்சு வச்சிருக்கோம், போயிட்டு போட்டோம். அது மாதிரி சிவசேனாவும் மன்னிக்கணும், ஆனா மன்னிக்க மாட்டாங்க. ரைட். காங்கிரஸ் கட்சி தமிழக மக்களுக்கு செய்த துரோகத்தை பராசக்தி திரைப்படம் வெளிப்படுத்தியிருப்பதா அண்ணாமலை பேசியிருக்கிறார். அவர் என்ன வேணாலும் பேசுவார். அவங்க கட்சிக்கு அவர் விசுவாசமா இருக்கு சொல்லுங்க. எங்க கட்சியை பத்தி அவர் பேச வேணாம். அது ஒரு கடந்த கால வரலாறு, போராட்டங்கள். அந்த கடந்த கால வரலாறு, கடந்த கால போராட்டங்கள்ல இன்னும் எவ்வளவு காலம் வந்து அது மாதிரி ஒரு கட்சிக்கும் ஒரு வரலாறு இருக்கு. நான் கேட்கிறேன், சுதந்திர கொடியே ஏற்ற மாட்டோம் RSS அலுவலகத்திலும் பிஜேபி அலுவலகத்திலும் 2002ஆம் ஆண்டு வரை பிடிவாதமாக இருந்தாரு. இந்த தேசத்துக்கு செய்யற துரோகம் இல்லையா பிஜேபி? சொல்லுங்க, ஏன் 2002 வரைக்கும் அவங்க கொடியேற்றல? தேசிய கொடியை எல்லோரும் ஏத்துறாங்க, எல்லா கட்சியும் ஏத்துது, எல்லா அமைப்பையும் ஏத்துது. இந்தியர்களா யார் யார் இந்த பிரஜையா, இந்திய பிரஜையா இருக்காங்களோ, யார் யார் இந்த மண்ணில பிறந்தாங்க, எல்லோரும் சுதந்திர கொடின்றாங்க. தேசப்பற்று, இந்த தேசப்பற்று 2002 வரைக்கும் அண்ணாமலை இருக்கிற கட்சிக்கு எங்க போச்சு? அதை கேளுங்க அவர்கிட்ட. அவர் போய் பிறரை பத்தி பேசலாமா? நாங்க வந்து நாகரிகமா விமர்சனம் பண்றோம், அநாகரிகமா பண்ண மாட்டோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.